தேஜு காஃபி போட்டுட்டு இருக்கேம்மா. அப்ப எனக்கும் ஒரு காஃபிமா. சரிம்மா. ஹலோ. சொல்லு டார்லிங். டார்லிங், இன்னைக்கு மீட்டிங்கில் ஒருத்தவங்கள பார்த்தேன்டி, நீ தான் மிஸ் பண்ணிட்ட. அப்படி யாரு டார்லிங் நான் மிஸ் பண்ணேன்? யாருன்னு கண்டுபிடி. கொஞ்சம் கிளியரா சொல்லுடி. உன்னோட க்ரஷ்டி, நம்ம ஸ்கூல் சீனியர். யாரு? விஷ்ணுவா? இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயும் சீனியர். போதும், ரொம்ப கண்ணு வைக்காது. பாருடா, ஸ்கூலில் வச்ச செடி மறுபடியும் முளைக்குது போல. முளைக்கும் முளைக்கும். ஏய் தேஜு, என்னடி உளர்ற? ஏய் கேக்குதா? ஏய், நான் அப்புறம் கூப்பிடுறேன்டி. ஐயோ, என்னடி ஆச்சு உனக்கு? சிரிச்சிட்டே இருக்க. ஐயோ, அவனை மீட்டிங்கில் தானே பார்த்தேன்னு சொன்னேன். அங்கே தாண்டி அவன் இருக்கான். யாரு? விஷ்ணுவா? ஆமாம். அட, அதனால தான் நீ லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கியா? சரி, பக்கத்தில் தானே இருக்க. இன்ட்ரோ ஆகிட்டியா? இல்லை. அப்புறம் எப்படி நீ பேசுவ? யுவானா, நேற்று பைக்கில் போனீங்களா? யார் அது உங்கள் கூட? ஹேய், அவனை ஞாபகம் இல்லையா? நம்மளாம் ஒரே ஸ்கூலில் தாம்மா படித்தோம். விஷ்ணு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தானே இந்த ஏரியாக்கு வந்திருக்க. இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓ, யுவானா. தேஜு. அண்ணா, அம்மா தயிர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. தயிரா? நீ ஏன் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துக்கம்மா. தேஜு இருக்கியாம்மா? இருக்கேண்ணா. அந்த ஃபோனில் மட்டும் யாருன்னு பாருமா. அண்ணா, விஷ்ணு கால் பண்ணுறாரு. விஷ்ணு? சரிம்மா, விடுமா, நானே பார்த்துக்கிறேன். ஓகேண்ணா. ஹலோ ஆல், வாட்ஸ் கோயிங் ஆன்? இந்த வீக் நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வீக் நம்ம பையர் கூட ஒரு மீட்டிங் இருக்குது. இந்த வீக்கில் முடிச்சிடலாம் சார். ஹலோ. ஹூஸ் திஸ்? சும்மா கெஸ் பண்ணுங்க யாருன்னு. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜீனிஸ்லாம் இல்லைங்க. கொஞ்சம் ப்ளீஸ் யாருன்னு சொல்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்னால் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வாலிபாலில் வின் பண்ணிருக்கவே முடியாது. தேஜுவா? ஹேய், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? ஐடி தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்போ ஜாலியாக இருக்கேன்னு சொல்லு. ஏன் இப்படி? இன்ஸ்டா இருக்கியா? இருக்கேன். ஐடி ஷேர் பண்ணு. ஷூர், ஷேர் பண்ணுறேன். குட் நைட். பாய். டேய்,
இந்த பொண்ணு நம்பர் அப்புறம் அவனுக்கு கிடச்சிது? அதுவும் ஃபோட்டோவோட சேவ் பண்ணி வச்சுருக்க. ஃபோன் கொடு. நானே இன்ட்ரோ கொடுக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே இன்ட்ரோ ஆகிட்டீங்களா? புரியல, நீ இன்ட்ரோ கொடுக்குறியா? டேய், அவள் இப்போ தாண்டா இந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கா. என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் வீட்டுக்கு எடுத்து வீட்டில் தான் இருக்கா. என்னடா சொல்கிற? எங்கே போகிறான்? தேஜு, கொஞ்சம் டெரேஸ் வரியா? நீ எந்த ஏரியாவில் இருக்க, எந்த வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மேலே வா. டேய், ஏன்டா அப்படி? இருடா, கொஞ்சம் சொல்கிறத கேளுடா. ஒரு நிமிஷம் கேளுடா நான் என்ன சொல்கிறேன்னு. என்னம்மா? டேய், நீ ஏன்டா? எங்கே இருக்குன்னு தெரியும். ஃபஸ்ட்டே சொல்லிக்கலாம்ல, நார்மலாக பேசிக்கலாமே. ஏன் இந்த தேவையில்லாதம்மா? டேய் 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 டேய், இருடா அம்சம், இருடா. வேணாண்டா டேய், ப்ளீஸ்டா இருடா. ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? சரி, காலைல மீட் பண்ணலாம். நீ போ. சரி, ஃபீல் பண்ணாத, காலைல பார்த்துக்கலான்னு சொல்கிறேன்ல. அப்படியா? கண்டிப்பாக காலைல பார்க்கலாம், கீழே போ. என்னடா இதெல்லாம்? என்ன என்ன கேட்குறேன் என்னன்னு விட. சொல்லாம இல்லாம ரொம்ப தப்புடா. கனவொன்று கண் முன்னே நடமாடுதே, நிஜமென்ற நிழலோடு உறவானதே, இதழோர முன் பேரே இணைந்தோடுதே, இவன் வந்த நாளின்று எனதானதே. நானாக காணாத நான் அல்லவா, நீ வாராத வாழ்வான வரமல்லவா, பூவோடு சேராத காற்றுள்ளதா, புவியோடு புனையாத வேறுள்ளதா, யுகங்கள் கடந்து பல உயிர்கள் கடந்து காதல் நம்மில் கலந்திட்டதா, கனவொன்று கண் முன்னே நடமாடுது, நிஜமின்று நிழலோடு உறவானதே, இதழோர முன் பேரே இழைந்தோடுதே, இவள் வந்த நாள் இன்று எனதானதே. ஹலோ, நாளைக்கு கோவில் போகலாமா? என்ன திடீர்னு கோவிலுக்கு? ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கோமா, அதான் உங்களை கூப்பிட்டா நீங்களும் வருவீங்களேன்னு. வரீங்களா? ஹே விஷ்ணு, கோவிலுக்கு கூப்பிட்றாண்டி. அதுதானே உன்னோட ஆசை. ரொம்ப சீன் போடாத. ஓகே, வரேன்னு சொல்லு. ஓகே, பட் மார்னிங் ஒரு 9:30க்கு ஓகேவா? ஆ, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, பட் ரித்தன்யாவும் என் கூட வருவா. ஓகே, என் ஃப்ரெண்ட் யுவராஜையும் கூப்பிட்டு வரேன். ஓகே. வேறாய் நாமான தூரம், யாரால் ஒன்றாக சேரும் வாழும் கனவே வா வா வா, கனவொன்று கண் முன்னே நடமாடுதே, நிஜமின்று நிழலோடு உறவாடுதே, இதழோர முன் பேரே இழைந்தோடுதே, இவன் வந்த நாள் இன்று எனதானதே, வானம் மாறாத நிலவல்லவா, நீ நானே நானான நானல்லவா, தோளோடு சேராத தூர நிலா, மார்போடு சாயாத ஆசை கனா, யுகங்கள் கடந்து பல உயிர்கள் கடந்து காதல் நம்மில் கலந்திட்டதா. ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஓகே சொல்லுவாளா? டேய், இன்னும் நீ ப்ரொப்போஸே பண்ணலையாடா? இன்றைக்கி தான் பண்ண போகிறேன். இன்னைக்கு சொல்ல போகிறேன்டி கண்டிப்பா. அப்படியா?
என்ன மாட்டி விட்றாரா. பாசிட்டிவாகவே பேச தெரியுதா உனக்கு? பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லைடா. இப்போ அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்குவேன், அது தேவையில்லாத இஷ்யூ ஆகும். நீ தெரிஞ்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ண. ஓ அப்படி. ம் அவன் ஓகே சொல்லுவானா சொல்ல மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுடி. பிடிக்கும்டி, பிடிக்காமையா என்னை கோவிலுக்கு கூப்பிட்டுருப்பான். ஓகே. தேஜு ஒன்றும் இல்லை. விஷ்ணு. பிரசாதம் வாங்கிக்கோங்க. சரிங்க சாமி. போகலாமா? ம் ஓகே. கிளம்பு கிளம்பு, கூப்பிட்றாங்க பாரு. ஆமாம். மா, அம்மா, Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Teju. Happy birthday to you. ஹாய். போகலாமா? ஆ ரெடியா? போகலாம். 2 minutes வந்துடுவோம். அப்பா ஃபோன் பண்ணியிருக்காங்க, பேசிட்டு போ. ஹலோ. ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்குது டே? ஆ எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே பிளான் பண்ணியிருக்க போல இன்னைக்கு? ஆமாம், யுவானா வந்திருக்காங்க, அப்படியே வெளியே போவோம். அப்பா என்னம்மா சொன்னாரு? ஒன்றும் இல்லைம்மா, பர்த்டே விஷ் பண்ணார். அதையம்மா இவ்வளோ சோகமாக சொல்கிற? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். சூப்பரா. லைசன்ஸ் இல்லைல்ல, நவுர். போகலாமா? ஜூஸ் வந்துருச்சு. சரியான டைமிங் தான் நினைக்கிறேன். போயிட்டு வந்துரு. என்னாச்சு?
சாரி தேஜு. ரித்து நீ வரியா இல்லை நானே போட்டுமா? கண்மணியே கண்ணெல்லாம் கூலமாகுதே, இதயத்தில் ஒரு பாதி சிறையாகுதே, மின்மினியே மண்ணெல்லாம் மறைந்தாலுமே விண்வெளியில் உனை நானும் உயிர் சேருவே. இன்னும் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிருக்க போல. விடுமேன், பார்த்துக்கலாம். ம். ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து ஒரு வாரத்தை கூட என்கிட்ட பேசவே இல்லைடா. கால் பண்ணாலும் எடுக்கவே இல்லைடா. இதோ இங்கே தான் வாக் பண்ணிட்டு என்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பாடா. ஒரு மாதமாக பார்க்கவே இல்லை மச்சான், ஒரு மாதிரி இருக்குடா. என்ன தப்பு நான் ப்ரப்போஸ் பண்ணடா பண்ணேன். ஏய், என்ன மறுபடியும் ஃபீலிங்ஸா? நாளைக்கு மறக்காம மீட்டிங் வந்துடுவல்ல? டேய், வந்துடுவல்ல? வரேன்டா. ஏண்டா ஏன் வேலைக்கு உள்ள வச்சிடாதடா. எப்படி இருக்கீங்க? 2 மாதமாக வீட்டை விட்டு வெளியே வரல, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. இல்லை நான் ஒர்க்கு மீட்டிங் அதுவே கரெக்டாக இருக்குது. விஷ்ணு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காமா? தெரியும் அண்ணா. அம்மா எங்கடா ரொம்ப நாளாக ஆளையே காணும். இன்னைக்கு எங்கேயும் ஊர் சுத்த போகலையா? இல்லைங்கம்மா, கொஞ்சம் கண்டினியூஸாக ஒர்க்கு, அதான் வர முடியல. சரி, சாப்பிட்டாவது போடா. ஆமாம், மீட்டிங் ஒன்று இருக்குங்கம்மா. எங்க தெருமுக்கில் தானே, டின்னருக்காவது வா. சரிங்கம்மா. தேஜு என்னடா பண்ணுற? கத்தாதடா. தேஜு டேய் தேஜு டேய் டேய் என்னடா மச்சான், உனக்கு புரியலடா, என்னால் முடியலடா, என்னடா பண்ண? புரியுதுடா, அவசரப்படாதடா, பொறுமையாக பேசுவான்டா. தேவையில்லாமல் என்னையா ரிஜெக்ட் பண்ணும், அவாய்ட் பண்ணும். டேய் அதான்டா, பேசினா தான்டா தெரியும் அதெல்லாம். ஏய் டேய் யுவராஜே, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு விஷ்ணு. ஹாப்பி பர்த்டே டு கொஞ்ச நாளாக நீ பண்ணுறது எதுவும் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. நானும் சொல்ல வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி நான் உன்னை அடிக்கலை, திட்டலை, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நான் உன்ட்ட டேரெக்டாகவே சொல்கிறேன். நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. அவன் ரொம்ப பாவமா, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். யுவராஜ் அண்ணாவும் இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. நாங்கள் லவ்வுக்கெல்லாம் அப்போஸ் பண்ண மாட்டோம். நானும் உங்கள் அப்பாவும்
ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் லவ்வே சொல்லிக்கிட்டோம். இது சொல்கிறது தான் இவ்வளோ நாளா? முன்னாடியே சொல்லியிருப்பேன். பட் உனக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எனக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருக்காதுல்ல. லைஃப்பை ஷேர் பண்ண போகிறோம். இந்த கேப் ரொம்ப தேவை. லைஃப்பில் லவ்ன்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடுறதில்ல. என்ன மாதிரி சீக்கிரமாக கிடச்சதால என்னவோ அதை நிறைய பேர் தொலைச்சிடுறாங்க. எனக்காக, என்னோடய லவ்க்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வெயிட் பண்ணி என்னை தொலைக்காமல் பார்த்துக்கிட்டா என்னோட கண்மணி. அவளுக்காக நான் எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். இருப்பேன். கண்மணி.